இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்ற வசனங்களை நாம் வாசிக்க முடியும். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவரால் அருளப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த கர்த்தர் நமக்கு இந்த வசனங்களை கொடுத்து, பரிசுத்த வேதாமத்தை கொடுத்து, இஸ்ரவேலே நீ நன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் என்ற பதம் என் ஜனம், கர்த்தருடைய ஜனம் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த பரிசுத்த வேதாமத்தின் வார்த்தைகளை நான் தியானித்து அதன்படி செய்ய சாவதானமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு, கர்த்தருடைய வழியை விட்டு விலகாதபடிக்கு இந்த வாழ்வழிக்கும் வார்த்தை, ஜீவ வார்த்தை நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி இந்த வசனம் நம்முடைய இருதயமாகிய பலகையில் இருக்கின்ற பொழுது, நான் வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்கின்ற பொழுது, வழி இதுவே, இதிலே நடங்கள் என்ற ஒரு சத்தம் நமக்கு கேட்கப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30 அதிகாரம் 21 வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். இந்த ஜீவ வார்த்தைகளை நமதாக்கி கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும், இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அதன்படி செய்ய சாவதானமாயிருக்க வேண்டும். எனவேதான் யாக்கோபு 1:22 வாசிக்கிறோம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வேதத்திலே ஆழமாய் வாசிக்கிறோம். எனவேதான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சுத்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்றும் சொல்லியிருக்கிற ஒரு வசனத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்க வேண்டுமே என்றால், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் காணப்படுகிற வார்த்தைகளை இருதயமாகிய பலகையில் எழுதி கொண்டு அவைகளை தியானித்து ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சுத்தம் என்ன என்பதை அறிந்து செயல்படுகின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுகிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது யோசுவா 1:9, நீங்கள் அப்படி நடக்கின்ற பொழுது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார், உன் வழியை வாய்க்க பண்ணுகிறார், உனக்கு ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாமத்தை வாசித்து அதன்படி நாம் நடக்கிறோமா? இந்த பரிசுத்த வேதாமம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை வழி விலக விட மாட்டார். கர்த்தருடைய வழியிலே உற்சாகம் கொள்ளுவோம், கர்த்தருடைய வழியிலே பலமாய் நடப்போம், ஆண்டவருடைய சுத்தத்தை நிறைவேற்றுவோம். ஆண்டவர் உங்களோடு கிடந்து உங்களை பலமாய் வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.